ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் மொபைல்லேருந்து சிஸ்டமை எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஐ மீன் டேட்டாவாக இருக்கட்டும் இல்லை ஒய்ஃபையாக இருக்கட்டும், ரெண்டையுமே எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்ப்ளிட் பண்ணி வர்ற மாதிரி தான் இருக்கும். மொபைல் ஒரு கட் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஒரு கட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஸோ இது சிம்பிளாக நார்மலாக இருக்கிற நம்மளோட மொபைலோட டிஸ்பிளே. ஸோ இதில் போயிட்டு ஸோ டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஹாட்ஸ்பாட்னு இருக்கும், இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேதரிங்னு இருக்கும். ஸோ இந்த ஹாட்ஸ்பாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இது வரையும் நம்ம பண்ணிகிட்டு இருந்தது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமுக்கு அந்த வியூ வரும். ஸோ சிஸ்டமோட வியூ இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது நம்ம சிஸ்டம் வியூ. ஸோ சிஸ்டம் வியூவில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 11ன்ற பட்சத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளோபல் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் ஒய்ஃபையோட ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்மளோட சிஸ்டம் விவோ V40e. ஸோ இதை கனெக்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக் என்ன கேட்கும்னா ஒய்ஃபை டேதரிங்கான பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அந்த ஒய்ஃபை பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பாஸ்வேர்டை கொடுத்து எஸ்ன்னு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மொபைலோட ஹாட்ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கூட கனெக்ட் ஆயிருக்கும். சார் இது விண்டோஸ் 10 11 மட்டும் தான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நம்மளோட விண்டோஸ் 7 செட்டப்லையும் பண்ணலாம். பட் பிஃபோர் தட் ஒய்ஃபை டேங்கிள் அந்த சிஸ்டமோட கனெக்ட் ஆயிருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ த ஹாட்ஸ்பாட் அண்ட் ஒய்ஃபை மூலியமாக சிஸ்டமையும் பிசியும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ இதிலே செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் கிளிப்பு மொபைல் நான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி ஒய்ஃபை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சி டைப் இப்போ கேபிள் இருக்கும் இல்லைங்களா, ஸோ கேபிளை கனெக்ட் பண்ணி டேதரிங் பண்ண முடியும். அதை பேர் யூஎஸ்பி டேதரிங் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சிஸ்டமில் யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிட்டேன், தென் அந்த கேபிளை என்னோட மொபைலில் கனெக்ட் பண்ணோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், அதாவது சார்ஜிங் திஸ் டிவைஸ் வியா யூஎஸ்பின்னு இருக்கும். ஸோ இதில் உள்ளே போயிட்டு இதில் யூஎஸ்பி டேதரிங் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சிஸ்டமில் ஒரு ஆப்ஷன் கொண்டு வரும். ஸோ அது எப்படின்றது தான் அந்த கிளிப்பை சிஸ்டமில் பார்ப்போம். ஸோ இப்போ நான் கட் பண்ணோன்னே எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா V40e கனெக்டன்ற மாதிரி வருதுங்களா. ஸோ இதில் நான் அங்கே மொபைலில் சொன்ன மாதிரி யூஎஸ்பி டேதரிங் எனேபிள் பண்ணோன்னே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த இடத்துல சிஸ்டம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெட்வொர்க் கனெக்ஷனுக்காக வேண்டி என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இங்கே ஒரு நியூ நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணும். ஒன் செகண்ட். ஸோ யூஎஸ்பி டேதரிங் கனெக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் சிஸ்டம் இந்த ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ டு யூ வாண்ட் டு அலோவ் யுவர் பிசி டு பி டிஸ்கவரபிள் பை த அதர் பிசிஸ் அண்ட் டிவைசஸ் ஆன் திஸ் நெட்வொர்க்னு எஸ்என் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா இந்த சிஸ்டம் நெட்வொர்க்கு கூட கனெக்ட் ஆகிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஒய்ஃபை மூலியமாகவும் என்னோட பிசியை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைனில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லேருந்து யூஎஸ்பி கேபிள் மூலியமாக இன்சர்ட் பண்ணுறது மூலியமாக என்னோட சிஸ்டமாக நான் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். சார் இது ஒன்று தான் வழியா சார், வேறு என்ன சார் ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஸோ இதிலே இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மொபைல் டேட்டாவை இங்கே வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷனையும் ஜஸ்ட் மொபைல் வீடியோட லாஸ்ட் கிளிப்பை ஆட் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அது மூலயமா நம்மளோட சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலை ஈஸியாக நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கிளிப் எப்படின்றது இப்போ மொபைல் வீடியோ ட்ரான்ஸ்லேட் ஆகும். ப்ரீவியஸ்லி சொல்லியிருந்த மாதிரி ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்பி கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுனா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இந்த மொபைல் ஆக்சஸ் ஸ்டோரேஜ் அடிஷ்னல் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லைங்களா, அது நம்மளோட சிஸ்டமுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வர்ட் ஆயிரும். ஸோ இப்போ மொபைலை கனெக்ட் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா V40e வந்துருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ அதில் நான் டிஸ்பிளே மொபைலில் சொன்ன மாதிரி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துட்டேன் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் என்ன பண்ண ஆரம்பிச்சு என்னோட மொபைலோட ஸ்டோரேஜை அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மொபைலும் அதுக்கு அலோட் பண்ணிடும். ஸோ இதில் V40e இருக்கு இல்லைங்களா, ஸோ இதில் போனோம் அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக் என்னோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்னோட லொக்கேஷன்ஸ் ஃபைல்ஸ் இந்த ப்ளஸ் என்னோட வீடியோஸ், ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸ். ஸோ இந்த மாதிரி என்னோட லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை என்னோட வீடியோஸை என்னோட மொபைலுக்குள்ளே இருக்க எந்த வித அக்சஸான ஃபைல்ஸையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு 2 வே தான் மொபைல் டு பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற 2 வழி. ஸோ ஐ ஹோப் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்தை டெலிவரி பண்ணியிருக்கேன்றதை நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.